தமிழ் சினிமாவில் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் இழப்பு பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். அவரு கூட நான் நேரடியா வேலை செய்யலனாலும் என்னன்னா அவருடைய படங்கள் பார்த்து ஒரு 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 மானசீக ஒரு சிஷ்யனாக அவர் அவர் ஒரு அவர் எனக்கு ஒரு மானசீக குருவாக நான் ஏற்றுக்கொண்டு அவர் கூட நான் என்னுடைய திரைப்படங்கள் என்னுடைய மைனால பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் கேரக்டரோட அம்மா பேர் குருவம்மான்னு வச்ச காரணமே அவருடைய 16 வயதில படத்துல எனக்கு அந்த கதாபாத்திரத்தோட பாதிப்புகள். அவர் இல்லாம இங்க தமிழ் சினிமால நாங்கெல்லாம் அவர் ஒரு ஆலமரம் மாதிரி அவருடைய ஏதோ ஒரு அந்த மரத்துல ஏதோ ஒரு நாங்க ஒரு 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 சின்ன ஒரு இலையோ அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கொடியாவோ ஒரு எங்கேயோ ஒரு மூலையில நாங்க ஏதோ ஒரு விதத்துல அவரோட கனெக்ட் ஆகி தான் இருப்போம் கடைசி வரைக்கும். ஏன்னா அவர் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் சினிமா குடும்பமே நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கிளைகள் அவர்கிட்ட இருந்து வந்த இயக்குனர்கள் அவங்க கிட்ட இருந்து வந்த கிளை இயக்குனர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைமை எங்களுடைய இந்த திரையுலக தந்தைன்னு பாத்தீங்கன்னா திரு பாரதி ராஜா சார் அவர்கள் தான். மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது இழப்புன்ற வார்த்தை கூட ரொம்ப எனக்கு என்னன்னு நாங்க திகச்சு போய் நிக்கிறோம். ஏன்னா அந்த பாவரிசை இயக்குனர்கள்ல அவரு அப்படி பார்த்துருக்கோம் நாங்க. இன்னைக்கு அவர் இல்லாம ஒரு வெற்றிடம், அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு டைரக்டருக்கான ஒரு கம்ப்ளீட் டிசைன்னா எங்களுக்கு பாரதிராஜா சார் தான். அந்த ஆளுமை எதுவுமே இல்லைனாலும் ஒரு கல்லை கூட நடிக்க வச்சிருவாரு. நான் வியந்து பார்த்துருக்கேன். அவருடைய ஷூட்டிங்லாம் நாங்கள் தூரத்துல இருந்து பார்த்துருக்கோம். பசும்பொன் ஷூட்டிங்லாம் அவர் யாரை வேணா நடிக்க வைக்க முடியும். அந்த ஒரு பொட்டான்சியாலிட்டி அந்த ஒரு கட்டு அவர்கிட்ட தான் பார்த்துருக்கேன். எத்தனை 100 நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. மண்வாசனை என்ற திரைப்படத்துக்கு கதாநாயகனே இல்லாமல் ஷூட்டிங்க்கு போன விஷயங்கள்லாம் கேள்விப்படுறப்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு டைரக்டர் வெறும் ரேவதி போன்ற ஒரு ஹீரோயின் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் அந்த ஊர்லயே ஒரு கதாநாயகனை செலக்ட் பண்ணி அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டைரக்டர்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. இட் இஸ் ஒன் மைல் ஸ்டோன். இன்னும் சொல்ல போனால் இது இந்த மரம், இந்த ஆலமரம் மிக பெரிய மூத்த ஆலமரம் சரிந்தது. எங்களால இந்த பேரத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் என்னுடைய திரைப்படங்கள் எல்லாமே அவருடைய பாதிப்பு தான். ஒரு பாடல் காட்சி ஆகட்டும், அவங்கள நடிக்க கற்றுக் கொடுக்கறதாகட்டும், அவர்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது தான். இன்னைக்கும் எனக்கு என்னோட கடைசி அந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் எம்பி பார்த்துட்டு கூட எங்கேயோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வியந்து போனேன். அது மேன் ஆஃப் எமோஷன் சொல்லுவாங்க. அவர் மாதிரி பாராட்டுறது உண்மையிலுமே எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படி ஒரு கிரேட் மேன். இன்னைக்கு நாங்க இழந்துட்டு நிக்கிறோம். இதை நாங்க ஏதோ வார்த்தைக்காக பதிவு பண்ணல. நிச்சயமாக இதை யாராலையும் ஈடு செய்ய முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி பாரதிராஜா சார். வி ஹவ் லாஸ்ட் யூ. எங்களால் அது இந்த பேருக்கு தாங்க முடியும். சார், அவருடைய நிறைய விஷயங்களை பார்த்து நீங்க அட்மையர் பண்ணியிருக்கிறதா பதிவு பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய திரைப்படங்களையும் பார்த்து அவர் பாராட்டியிருக்கிறதாவும் சொல்லியிருக்கீங்க. அந்த தருணத்தை நீங்க எப்படி உணர்ந்தீங்க சார்? மறக்க முடியாதுமா. இப்ப அவங்க கோவை சரளா அம்மாவை வச்சு நான் அந்த செம்பின்ற திரைப்படம் இயக்குனேன். போன படம் திடீர்னு ஒரு கால் வருது. அவர் போன் பண்ணி அவர் வாய்ஸ் கேட்டாலே போதும் அவர் தான் பேசுறாருன்னு நமக்கு தெரியும். என்னடா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவரு நம்ம நினைக்காத இடங்கள் அந்த காட்சி அமைப்புகளை பற்றியெல்லாம் அவரு எப்படி ஒன்னால அது அப்படி மாத்திர அது ஏன் அது அவர்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது. அதுதான் சொன்னேன் சார், உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது சார் எல்லாமே. நீங்க எங்களோட குரு. உங்க திரைப்படங்கள் எங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருந்திருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்புங்க, ஸ்டேஜிங் ஆஃப் சீனு, ஷார்ட்ஸு, ஒரு குறிப்பிட்ட உணர்வை சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் இருக்குன்றது அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டது. ஸோ ஒரு சினிமாட்டிக் சீனை இப்படி ஒரு ஃபார்முலாவா ஒய்டு மிட்டு க்ளோஸ் இப்படிலாம் இல்லாமல் உடைத்தது பாரதிராஜா சார் தான். இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி எங்களுக்கு இருந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அவரு எங்க படங்களை என்னோட கும்கியை பார்த்துட்டு மொத்தம் அழகியல் தான் அப்படின்னு அவர் பேசணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் பாரதிராஜா சார். அவரு எங்க நல்ல கலைஞர்கள் இருந்தாலும் தட்டி கொடுக்கிற ஒரு ஒரு அந்த ஒரு அன்பு உள்ளம் அவர்கிட்ட மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன்.
ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து யாரோ யாரோ படம் எடுக்கிறாங்கன்னு போறப்ப அவர் எங்கேயோ தேடி நம்மளெல்லாம் வந்து அடையாளப்படுத்துறாருன்னா இஸ் ரியலி கிரேட். அப்படி ஒரு சோல் இனிமே நம்ம பார்க்கறது கஷ்டம் தமிழ் இண்டஸ்ட்ரியில. வி ஹவ் லாஸ்ட் இட். இணைப்புல வந்து உங்களுடைய அனுபவங்களை பதிவிட்டதுக்கு நன்றி சார்.